மகிழ்ந்தோனே அடிய ஈசனே அருதரும் புத்திரனே மகிழ்ந்தோனே ஆடிய ஈசனே அருள் தரும் புத்திரனே அருள் தரும் சந்தி விநாயகா தொந்தி கணபதி சந்தி விநாயகா காண்பரங்காப்பதாமே அன்பே மகிழ்ந்தோனே ஆடிய ஈசனே அருள் தரும் புத்திரனே விநாயகா அருள் தரும் புத்திரனே குஞ்சிதம்பரம் ஆனந்த தாண்டவ கவிகளு நாங்கள் பாட காக்குஞ்சிதம்பரம் ஆனந்த தாண்டவ கவிகளும் நாங்கள் பாட வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மருகோனே வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மருகோனே பால அம்பிகையே கவிகளும் நாங்கள் பாண்ட அரியால் பரணமோ பொன்முத்திமா ஆதரவாய் பணியோ என்கின்ற மார்பில் பதைக்கவோ மணிமால் என்கின்ற மார்பில் பதைக்கவோ மாணிக்க புணுல யாதரவாய் பணியோ ஆடாம்பரத்துடன் திருக்கொடி நாட்டினார் ஆணி உத்திரத்தில்
ஆடாம்பரத்துடன் திருக்கோடி நாட்டினார் ஆணி உத்திரத்தில் ஆணி உத்திரோ தண்ணில் பிறந்தவராம் ஆணி உத்திரோ தண்ணில் பிறந்தவராம் ஆனந்த மலையரசன் திருமயில வாழ்மயில அம்பிகையே மலையரசன் திருமகளே வாழ்மயில அம்பிகையே மனம் இருக்கும் வனக்கிளியே வந்துதவ வேணும் இளமுருக்கும் கலைம எனக்குதவ கண் கொடுத்த காளித்தை கதைக்கு வந்து அருள் பூரிவா பச்சை நிறமணியாளே உமை பார்வதியே வந்தார் இளையோனே கையிலைநாதா ஈஸ்வரனே எந்தனுக்கு பாடுகின்ற எந்தனுக்கு உச்சினி மகாளியம்மா உன்புகளை பாடுவதற்கு உடனே வந்து அருள் புரிவார் பாடுவனே நானும் உன்னை பலகாலம் உன்னை தொழுதே யாடிவனே நானும் உன்னை தென்னாடு தேசமெல்லாம் கூடுவனே நானும் உன்னை நானும் உன்னை கூத்தங்குதை அணுகிடாமல் ஒரு கூத்தங்குடை அணுகிடாமல் அணுகிடாமல் அந்த ஆதிவெள்ளி கையில ஆண்டவன் தான் சிவபெருமா கொழுவிருக்கு நாளையிலே அம்மையான பார்வதியால் பாவனுடன் இறங்குகின்றாள் பாவனுடன் வலது புறம் பார்வதியா கொழுவிருந்தாள் பகவானுடைய இடது புறம் யமுதம பிள்ளை யாரோ வீட்டிற்கு நாளையிலே ஆதிவெள்ளி கையிலே எள்ள ஆதிவெள்ளி கையிலே
இருந்தார். ஆண்டவன் பகவான் ஆதிவெள்ளி கைலாசத்தில் அம்மை பார்வதியோடு தேவியோடு ஒளிவிருக்கின்ற நாளில் அந்த காலத்தில் ஆண்டவன் பகவான் விட்டிருக்கின்ற நாளில் அம்மை பார்வதியோடு பகவானோடு ஈரேழு உலகம் 16 உலகத்தையும் படைத்து 84 கோடி ஜீவராசியும் படைத்து ஆண்டவன் பகவான் அகில உலகமெல்லாம் படியிழந்து வரக்கூடிய வேளையில் ஆண்டவன் பகவான் அரியாசனத்தில் இருக்கின்ற காலத்தில் அம்மை பார்வதியோடு இருக்கின்ற நாளில் அங்கு என்ன நடக்கின்றது ஐயா? என்னையா நடக்கு? சொர்க்கம், மத்தியம், பூலோகம், ஆதி பாதாளம் என்று அகில உலகத்தை உருவாக்கி படைத்து ஆண்டவன் பகவான் படியிழந்து வருகின்றார். படியிழந்து வர நிலையிலே ஆதி கைலாசத்தில் படியிழந்து வருகின்றார். ஆண்டவன் பகவான் அம்மை பார்வதியோடு விட்டிருக்கின்ற நாளில் அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே வாழ்ந்து வாரார். ஒன்னாங்கடல் ஓர் கடலார், ரெண்டாங்கடல் திட்டக்கடல், மூன்றாங்கடல் முத்துக்கடல், நாலாங்கடல் நல்ல தண்ணீர், ஐந்தாங்கடல் அலைகடலா, ஆறாங்கடல் ஆழக்கடல், ஏழாங்கடல் எண்ணெய் கடல், எட்டாவது கடலதிலே எட்டாவது கடல் தனியிலே திட்டுமுட்டும் கடல் தானே ஒன்பதாம் கடதுதான் ஓர்கடல் என்று சொல்வார். பத்தாவது கடல் தனியிலே கடல் பால்கடலோ என்று சொல்வார் என்றே சொல்வார். அந்த 10வது கடலுக்கு பழங்கு வர்ண பழங்கி வர்ண பாறையில் கார்த்தடித்து கரையாம்பூற்று வாங்கி வளர்ந்த புத்து வாங்கி நல்ல 1000 வாசல் உண்டே.
நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி பெண்குடியாலும் 2 பேரும் வாழ்ந்து வருகின்ற நாளில் 7 கடலுக்கு அப்பால் 8வது கடலுக்கு அப்பால் பழங்கி வர்ண பாறையிலே வாழ்ந்து வருகின்ற நாளில் நாகராஜ நாகக்கண்ணி கொத்தளமும் கோர்தளமும் போட்டு ஆண்டு வருகின்ற நாளில் மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்து வருகின்ற நாளில் நாகராஜ நாகக்கண்ணிக்கு அனைத்து செல்வம் தான் நேர்ந்தோ யாக செல்வம் தான் நேர்ந்தோ மாட நல்ல மாளி மாட நல்ல மாளிகையா கூட நல்ல கோபுரமா மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து வரும் நாளையிலே நாகராஜ நாகக்கண்ணி நலமுடன் வாழ்ந்து வந்தார் மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து எங்க ஆண்டு வாரார் மகிழ்ந்து நல்ல ஆண்டு வாரார் ஆண்டு வாரார் நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தை நலமுடனே ஆண்டு வாரார் மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்து ஆண்டு வாரார் கொண்டவரும் தேவியுமா தேவியும் கோவளையத்தை ஆண்டு வாரார் கோவளையத்தை ஆண்டு வாரார் நாகராஜ நாகக்கண்ணி பெண்குடியாள் நாகலோக பட்டணத்தை ஆண்டு அரசு செய்து வருகின்றார் நாகராஜ நாகக்கண்ணியும் ஆண்டு வருகின்ற நாளையிலே சிலது காலம் சில வருட காலம் ஆண்டு வருகின்றார் 2 பேர்களும் வயதோ முதிர்ந்து போய்விட்டது நாகராஜ மன்னனிடத்தில் என்ன சுவாமி நாகக்கண்ணி பெண்குடியால் சொல்கின்றார் என்ன சொல்லுதா மன்னா என்ன சுவாமி நமக்கோ வயது ஆகிவிட்டது வயசாகி போய் மன்னா ஏந்தும் குழந்தை நமக்கு பிறக்கவில்லை என்ன செய்ய வேண்டும் அண்ணா என்று இருக்காதல்லவா இருக்காது மன்னனிடம் பார்த்து நாகக்கண்ணிக்கு பெண்கொடியா என்ன சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா என்ன சுவாமி மன்னவா என்ன நாமளும் வயதாகி விட்டது நமக்கு பின்னாலே தாரணி ஆள்வதற்கு ஒரு குழந்தை சுகம் இல்லையே மன்னா என்று மன்னனிடம் பார்த்து மூத்து மூத்தா கண்ணீரை மூத்து மூத்தா முகமெல்லாம் ஜோர விட்டார்
பக்கமல்ல சுவர விட்டார் ஆறாக கண்ணீரைத்தார் பக்கமெல்லாம் ஜோர விட்டார் நாககர்ணி பெண்கொடி நலமுடனே ஆளுனுட மகம் பார்த்து அங்கமெல்லாம் ஜோர விட்டு என் கணவா எனக்கு வாய்த்த என்னறிந்து என்ன செய்ய இதுவரைக்கும் மண்ணிருந்து என்ன செய்ய பொன்னிருந்து ஆண்டவனே பகவான் ஆண்டவன் அருள் இருந்தால் ஆண்டவன் அருள் இல்லையே ஆண்டவா பகவானே மன்னா என்ன சுவாமி இதுவரைக்கும் நமக்கு குழந்தை செல்வம் இல்லையே இல்லை இல்லை சுவாமி என்னறிந்து என்ன செய்ய சுவாமி இதுவரைக்கும் நமக்கு முதல இல்லையே நாகராஜ நாகக்கண்குடி பெண்குடியாலும் மனதிலே கவலைப்பட்டு மன்னவரும் தேவியும் பகிர்ந்து ஒன்று கூடி நாகராஜ மன்னவன் என்ன சொல்லுகின்றார் பெண்ணே நாகக்கண்ணி என்ன பிள்ளை இல்லை பிள்ளை என்று உனக்கு மட்டும் வருத்தம் இருக்கின்றதா எனக்கும் வருத்தம் இருக்கின்றது ஆண்டவன் அருளாலே ஒரு நாள் நமக்கார் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று சொன்ன போது மன்னவா மணவாளா இதுவரைக்கும் வயதோ ஆகிவிட்டது மன்னா ஏதும் குழந்தை நமக்கு இல்லையே இதுவரைக்கும் இல்லை சுவாமி நம்மளே நாகலோக பட்டணத்திலே 2 பேரும் வாழ்ந்து வருகின்றோம் சுவாமி இந்த நாகலோக பட்டணத்துக்கு தலைவனாக தலைவியாக வாழ்ந்து வருகின்றோம் சுவாமி நாகராஜன் என்றால் எப்படி தலை வந்து நம்ம மனித தலை போல உடம்பு வந்து பாம்பு சொருபம் போல ஆமா மனித தலை போல உடம்பு வந்து நாகத்தினுடைய பாம்பு வருவோம் ஆமா மன்னா இப்படி வாழ்ந்து வருகின்றோம் மன்னா மன்னா இதுவரைக்கும் சரி இத்தனை காலம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் குழந்தை இல்லை மன்னா கிடையாது என்னிருந்து என்ன செய்ய ஒண்ணும் இல்லையா மன்னா என்னை பக்கத்தில் இருக்கின்ற தோழி பெண்கள் எல்லாம் குறைவாக பேசுகின்றார் மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோர் பேசுகின்றார் இருசி நல்ல இருசி என்று யாழனம்மா பேசுகின்றார் இருசி பட்ட மார்பத போர் என தரோடு சார்பத போ சார்பத போ மாநிலத்து பெண்கள் எல்லாம் மலடி மலடி என்று மனமா பேசுகின்றார் மலடி
பட்டம் மாறுவதப்போர் மக்களோடு சேர்வதப்போர் இறுதி பட்டம் மாறுவது எனத்தோடு சேர்வதப்போர் எண்கணவா மன்ன எனக்கு வாய்த்த குழந்தை வந்து பிறப்பத குடும்பத்தோடு வாழ்வத மலடி வட்டம் தீர்வத மலடி வட்டம் மக்களோடு சேர்வத போ மன்னவா மணவாளா நாகமுடி ராஜமன்னா குழந்தை இல்லென்று குலத்தவர்கள் நம்மளை பேசுவாங்க மன்னா ஆமையா மதலை இல்லை என்று மானினத்தோர் நம்மளை மனக்குறவாக பேசுகின்றார் மன்னார் ஆமையா பிள்ளை இல்லை என்று நம்ம பிறத்தார் எல்லாம் குறவாரி பேசுகின்றார் குறவாரி பேசுகின்றார் மன்னா என் கணவா ராஜ மன்னா மன்னா என்னறிந்து என்ன செய்ய இதுவரைக்கும் பிள்ளை இல்லை வாடி செல்வம் நமக்கு இருந்தோ வாடி செல்வம் குழந்தை செல்வம் நமக்கு இல்லையே குழந்தை செல்வம் நமக்கு இல்லையே வாடி செல்வம் நமக்கு இருந்தோ மன்னவனை என் கணவா மகள முனி ராஜமன் குழந்தை இல்லாம் இதுவரைக்கும் வாழ்ந்தமான மலடி மலடி மாநிலத்தோர் இருச்சி இருச்சி ஏளனமா இருச்சி பட்ட மாறுவதப்போ இடத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ மாறுவதப்போ மன்னவா மகுடமுடி ராஜமன்னா என்னுடைய குலமுதித்த பெண்கள் எல்லாம் மதலை இல்லை என்று மாவாவி பெண்கள் எல்லாம் மலடி மலடி என்று என்னை அவமானமா பேசுகின்றார் மன்னார் இருசி என்று ஏளனமா பேசுகின்றார் மலடி என்று மாநிலத்தில் பேசுகின்றார் மலடி பட்டம் தீர்வதப்போம் நாமல் மகனை வெற்றி எடுப்பதப்போ இருசி பட்டம் தீர்வதப்போ ஏந்தும் குழந்தை பெற்றெடுப்பதப்போ
மனமருந்தி புலவுகின்றார். நாகராஜ மன்னனிடம் அவன் மனைவியான நாகக்கண்ணி சொல்லுகின்றார். மன்னனிடம் சொல்லும் போது நாகக்கண்ணி மன்னா என்னுடைய தோழி பெண்கள் எல்லாம் கல்யாணம் முடிந்து 2 வருட காலம் ஒரு வருடத்திலே ஏந்து குழந்தை தாயானால் நான் பாதகத்தி என்ன பாவம் செய்தனோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை மன்னா என்று சொல்லி ஆறாத துயரத்தோடு மன்னனிடத்தில் நாகக்கண்ணி பெண்குடியால் சொல்லும் போது நாகராஜ மன்னனும் அந்த நாகராஜ மன்னன் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவன் அருள் இருந்தால் நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அம்மா. பகவான் அருள் இருந்தால் பாலகன் செல்வம் கிடைக்கும் அம்மா. அதனால வருத்தப்படாதே நாகக்கண்ணி, கவலை வேண்டாம். ஆமா குழம்பு கொண்டு இருக்கின்றாள். குழம்புகின்ற வேளையில் மன்னன் என்ன சொல்லுகின்றான்? குழந்தை இல்லை குழந்தை இருந்துடு, உனக்கு மட்டும்தான் கவலைதானா? எனக்கும் கவலைதான் என்று சொன்னார். என்று சொன்னார் நாகராஜ மன்னன். என்ன செய்கின்றார் மன்னா? குழந்தை இல்லை குழந்தை இல்லை இருந்தா நமக்கு ஏதாட்டும் ஒரு தான தர்மம் செய்வோமே. அதாவது அந்த தான தர்மத்தில் பல நாள் குழந்தை செல்வம் இருக்குமே என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார்? குற்ற ஆலமது வாடு போட்டா ஒளிந்த ஆலமரம் கன்ற வைத்தா கன்ற வைத்தா தர்மமதி செய்ய வேண்டும், புண்ணியமதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாகக்கண் இருபுறமும் கன்ற வைத்தார். இருபுறமும் கன்ற குற்றாலோடு போட்டார். ஆலமரம் கன்ற வைத்தார். பாவனாசோரோடு போட்டார். ஓடி பதிந்த ஆலங்கன்ற பதிய வைத்தார்.
குற்றாலம் வரை ரோடு போட்டு போட்டு குனிந்த ஆலமரம் கன்றையும் பதித்தார். கண்டை வைத்தார். மதலை வர வேணும் என்று பாவநாசம் வரை ரோடு போட்டு போட்டு பரித ஆலங்கரை பந்தம் பதித்தார். ஐயா நாகராஜ நாகக்கண்ணியும் நாகக்கண்ணியும் எல்லாம் செய்தார். ஆமா இருந்த போதிலும் இருந்தபோது அன்னதானம் சொரணதானம் ஆமா அன்னதானம் சொல்றதானம் போதானம் கோதானம் எல்லாம் எல்லாம் செய்ய வேணும் என்று என்று நாகராஜ நாகக்கண்ணின் மனதிலே நினைத்து ஆமையா எப்படி செய்து வருகின்றார். எப்படி தான தர்மங்கள் செய்து கண்டார்கள். அன்னதானம் சொரணதானோ ஆண்டியருக்கு செலவு செய்தார். போதானம் கூதானம் போதானோ கோபியாருக்கு செலவு செய்தார். ஏ செலவு செய்தார். போதானோ ஆண்டி பர தேசியர் அள்ளி அள்ளி செலவு செய்தார். நாகராஜ நாகக்கண்ணி செலவு நல்ல செய்த போது செய்த போது என்னையாது நடக்குமாடா நடக்குமாடா செய்த போது ஆண்டி பெற தேசியருக்கு அன்னதானம் சொரணதானம் போதானம் அனைத்து தானமும் செலவு செய்து நாகராஜ நாகக்கண்ணி பெண்குடியாலும் இதுவரைக்கும் மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி மன்னவனிடம் முகம் பார்த்து நாகக்கண்ணி பெண்குடியால் நலமுடனே சொல்லுகின்ற போது நாகராஜ மன்னனோ
தனை தானே தன்னோ தனனை தன்ன தனனை தன்ன தந்தனை தோ தானை தன்னோ தனனை தன்ன கந்தசாமியாபுரத்தில் ஆதி திராவிட குல சமுதாயத்தில் பாத்தியப்பட்ட உச்சினி மகால் ஆலயத்தில் பாடிக்கொண்டிருக்கின்ற போது பாடுகின்ற புலமைக்கு பரிசு தர வேண்டும் என்று அழகிய பாண்டியபுரத்தில் அண்ணாதுரை தெருவை சார்ந்த நம்ம சொந்த பந்தங்கள் ஆமா நம்ம சொந்த பந்தங்கள் ஊர் சார்பாக வந்து மலர் மாலை மாணிக்க மாலையை சூடி 500 ரூபாயை 500 லட்சமாக கொண்டு வந்து அது காணாதென்று 3 பொன்னாடையும் போத்தி கொண்டு கௌரவித்து ஆமா நம்ம பிள்ளை பாடிக்கொண்டிருக்கின்றது. நம்ம பிள்ளை பக்கத்து ஊர்ல பாடிக்கிட்டு இருக்கான். ஆமா பொன்னாடையால் போத்தன ஒரு 500 ரூபாய் காசு கொடுப்போம் என்று சொல்லி நம்மளை ஆதரித்த அழகியா பாண்டியபுரம் அண்ணாதுரை அண்ணா தெருவை சேர்ந்த மதிப்புக்குரிய சித்தப்பா அவர்களும் மாமா அவர்களும் அடுத்து தாத்தா அவர்களும் மாமா சித்தப்பா தாத்தா அனைத்து நம்ம எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம சொந்தம் தான். அதனால எதையுமே சொல்ல முடியாது. எல்லா சொந்த பந்தங்கள் சார்பாக வந்து நமக்கு அன்பளிப்பு செய்தார்கள். அவருடைய குடும்பம் மூலமெல்லாம் வழி வம்சங்கள் எல்லாம் இந்த அம்மனான உச்சி மகாளி அருளாலே அவங்க வழங்கி வருகின்ற ஊய்காட்டு சுடலையும் திருவருளாலே எப்படி வாழ வேண்டும் கேட்டார். என வாழ வேண்டும் வளர வேண்டும் அவர்களோட குடும்பமெல்லாம் நோய் நொடிகள் வந்து கேடாமல் நிறைந்தோங்கி வாழ வேண்டும் உள்ளே வந்து மொறிந்திடாமல் முடிந்த கொப்பு வாடிடாமல் அட்டேமதி சுழியாமல் ஆனந்தமா வாழ வேண்டும் சுழியாமல் நல்ல வாழையடி வாழையாக
பாடுகின்ற புலமைக்கு அவனுக்கு பரிசளிக்க வேண்டுமென்று வேணுமென்று சொந்த ஊர் கந்தசாமியாபுரம் நம்ம அந்த கந்தசாமி அப்புறம் சொந்த ஊரு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது மும்பை நகரத்திலே. மும்பை மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆமையா சுரேஷ் அண்ணா அவர்கள் சுரேஷ் அண்ணா அவர்கள் அவர் தங்கத்தில் கரத்தினால் 500 ரூபாயை 500 லட்சமாக கொண்டு வந்து சிறு குழந்தை பாடிக்கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி அன்பளிப்பு செய்தார்கள். அவர்களுடைய குடும்ப குலமெல்லாம் வாழ வேண்டும் 100 கோடி நல்ல வளர வேண்டும் கையிலை போல கையிலை போல கையிலை போல குடும்பமெல்லாம் வாழ வேண்டும் உச்சி மகாளி அருளால் அருளாளே உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் பெண்குடியால் குழந்தை இல்லா மதலை என்ற செல்வத்தோடு மனக்கவலை கொண்டல்லவோ அன்னதானம் சுரணதானம் போதானம் எல்லாம் தானம் அது கொடுத்தார். கொடுத்த போது இத்தனை தானமும் நம்ம கொடுத்து ஏந்தும் சொல்லுவோம் இல்லையே மன்னா என்ன இருந்து என்ன செய்ய குழந்தை செல்வம் இல்லை சுவாமி மன்னவா என்ன சுவாமி. அப்ப மன்னன் சொல்லுகின்றார் மன்னா இதுவரைக்கும் இத்தனை வயது ஆகி போச்சு நீங்க சொன்னபடி அனைத்து தானமும் செய்து விட்டோமே ஒரு குழந்தையும் இல்லை மதலை இல்லை என்ன இருந்து என்ன செய்ய போறோமே மன்னா நமக்கு பின்னாடி ஆள்வதற்கு குழந்தை இல்லை மன்னா என்று மனதோடம் கொண்டு மனக்கவலை கொண்டு நாகராஜனிடத்தில் நாகக்கண்ணியால் சொல்லும் போது நாகராஜனோ மன்னன் பெண்ணை நாகக்கண்ணி ஆண்டவன் அருள் இருந்தால் நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் மன்னா இப்படியே சொல்லு கொண்டு இருக்கின்றே மன்னா நானும் ஒரு காலத்தில் நமக்கு கர்மம் செய்ய பிள்ளை வேணும் அண்ணா மாண்டு நம்ம மரண லோகம் சேர்ந்தமானால் பதல செல்வம் இல்லையே மன்னா நமக்கு ஈமிக்கடன் செய்வதற்கு ஏந்தும் குழந்தை இல்லை மன்னா என்று சொல்லி புலம்புகின்றால் நாகக்கண்ணி பெண்குடியால் எப்படி புலம்புகின்றால் தெரியுமா நாகராஜ மன்னனிடத்தில் மன்ன என்கண வாராஜ மன்னா எனக்கு வைத்த ராஜ மன்னா என்னறிந்து என்ன செய்ய மன்னவன மணவாளா நாள ஒரு காலத்திலே
அருந்தவாசி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் நாகக்கண்ணி. நாகக்கண்ணி பெண்குடியால் மன்னவா இத்தனை தான தர்மமும் இருந்தோம் நமக்கு குழந்தை சொல்லும் இல்லையே. இல்லை மன்னா. நாள ஒரு காலத்தில் நாமல் மாண்டு மடிந்தோமானால் இமக்கறி செய்வதற்கு ஏந்தும் குழந்தை இல்லையே. மன்னா அப்ப நாகராஜன் சொல்லுகின்றார் செத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி நம்ம வளர்த்தால் என்ன செத்துக்கோரு பிள்ளை வாங்கி வாங்கி தெருவதில விட்டோமா தெருவதில விட்டோமானா ஒரு பிள்ளை வாங்கி என் கணவா ராஜம்மன் என் கணவா கடத்தருவில் கடவுள் நிறைந்திடும் கண்ட ஜனம் அன்னவனே நகர் மதிப்பு உள்ள என்கான பணத்துக்கு ஒரு இந்த பந்தலில பந்தலதே நிறைந்தேடும் நம்மளை பார்த்த ஜனோ மதிப்பார்களோ பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி மண்ணா காசு கோரி பிள்ளை வாங்கி கடை தருவதில கண்ட என்கடவா எனக்கு வாய்த்த மன்னவனே மன்னவியுட வார்த்தைகளோ நாகக்கண்ணி சொல்லுவாள் மன்னனோட வார்த்தைகளோ மன்னனிடத்திலே நாகக்கண்ணியானவள் சொல்லுகின்றார் மன்னா
மன்னா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோமானா நம்மளை கண்ட ஜனம் மதிப்பார்களா? மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க. பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி அந்த பந்தரில் விட்டோமானா பார்த்த ஜனம் மதிக்க மாட்டார்கள். மதிக்க மாட்டாங்க அம்மா. மன்னா மணவாளா, என் மணவாளா இதுவரைக்கும் அம்மா குழந்தை செல்வம் இல்லையே மன்னா ஆமாண்டே என்று சொல்லி சொன்ன போது நாள ஒரு காலத்திலே என்ன சுவாமி நமக்கு அம்மா கருமம் செய்ய பிள்ளை வேணும். பிள்ளை இல்லையே ஆமா நாகக்கண்ணி, சரி பிள்ளை இல்லை பிள்ளை என்று ஒரே நித்தம் வருந்தாத வருந்தாத வருந்தாத. வருந்தாத ஆண்டவன் கொடுப்பான். நம்ம கொடுக்கும் காலத்துல கொடுப்பான். தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி ஆமா வளர்ப்போம் சரி மன்னா. ஆமா தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி வளர்த்தோமானால் ஆமையா நாள ஒரு காலத்திலே ரத்தாத இடத்துல ஒட்டாத பிள்ளை. ஆமா நம்ம ரெத்தாத ஒட்டத்து பிள்ளை, ஆமையா ஒட்டாத பிள்ளை, ஆமா நம்ம உடுக்கார் மாதிரி. ரெத்தாத ஒட்டாத பிள்ளை ஆமையா தன்னோடு பிறக்க வேணும் பிள்ளை. நம்ம ரத்தத்துல பிறக்கணும். ஆமா சரி அதனாலே மன்னா என்ன சுவாமி என்ன இருந்து என்ன செய்ய ஆமா நாள ஒரு காலத்தில் காலத்தில் மன்னவா மணவாளா என் மணவாளா நீங்கள் சொல்லுகின்றீர். ஆமா தத்தெடுத்து பிள்ளை வாங்கி நம்ம வளர்த்தோமானால் ஆமையா நாள ஒரு காலத்திலே ஆமா நம்மளை இறந்து நாம் மனிதமானால் ஆமையா இவத்தையும் செய்ய பிள்ளை வேணும் அண்ணா. மனு வேணும் அண்ணா. வேணும் வேணும் நாள ஒரு காலத்திலே ஆமா மாண்டு மடிந்தோமானா நம்ம சொக்காரன் ஜவக்காரன் நம்ம சொக்கார மக்கள் எல்லாம் சொந்த பந்த சனங்கள் எல்லாம் 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 நமக்கு அனைத்து செல்வம் இருந்தால் வருவார்கள். ஆமா நம்ம சொத்து சொகம் இருக்கும்னா ஆளுக்கு முதல்ல தாளக்காரன் தான் வந்திருப்பான். வருவார்கள். நம்ம மொத்தமா சுத்திட்டு போவதான். அதே சொத்து சுகம் இல்லை என்றால்